அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் உங்க கையில அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய இதயத்துடைய ஆரோக்கியம் உங்க ஆரோக்கியம். அதனால நீங்க உங்களுடைய இதயத்தை மிக கவனமாக பார்க்கணும். அதற்கான பராமரிப்பு வேலைகளை கட்டாயமா செய்யணும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து முழுக்க முழுக்க இதயத்துக்கு பொருந்தும். மற்ற பிரச்சனைகளை விட இந்த இதய பிரச்சனைகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பாதகங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, மரணங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உலக அளவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து வருவதற்கு அடிப்படை காரணங்கள் ஒரு சிலது மட்டும்தான். அத கரெக்ட்டா நீங்க புரிஞ்சு, அதற்கான ஒரு பிரிவென்ஷன எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாரி பிரச்சனைகள் வராம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இப்ப இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்ம கார்டியோவாஸ்குலருடைய சிஸ்டத்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆனது ஒரு பெரிய வலைப்பின்னல் மாரி இருக்கும். அதுல ஹார்ட் இருக்கு, ரத்தத்த பம்ப் பண்றதுக்கு. அதுல ரத்த நாளங்கள், ஆர்டரீஸ், வெயின்ஸ் இருக்கு, கேபிலரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்றதுக்கு நம்முடைய லங்ஸ் இருக்கு, நுரையீரல் இருக்கு. இந்த மாதிரி கூட சப்போர்ட்டிங் சில ஆர்கான்ஸ் எல்லாம் இருக்கும். எடுத்துக்காட்டாக ரத்தத்தை சுத்தி பண்றதுல உதவி செய்யக்கூடிய நம்முடைய சிறுநீரகம் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சிஸ்டத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வருவது எங்க அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் மசில்ஸ்ல ரத்த ஓட்டம் இல்லாம அங்க அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரக்கூடியது. அதே மாரி நம்ம ரத்த நாளங்கள்ல வேற எங்க வேணாலும் அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடைப்பு ஏற்பட்டு, அதனால பாதகங்கள் வர்றது. அதுக்கப்புறம் ஹார்ட்னுடைய எலக்ட்ரல் கண்டக்ஷன் சிஸ்டம் அதுல பிரச்சனை வரக்கூடியது. இதத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பிளாக்டு ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. கரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆர்டரியல்ல பிளாக் பிளேக்ன்னு சொல்றோம் இல்லையா? அது அடைப்பு ஏற்பட்டு, அதனால ரத்தம் போறது தடுக்கப்பட்டு, அங்க நியூட்ரிஷன் போகாம, ஆக்ஸிஜன் போகாம, அங்க செல்கள்லாம் இறந்து, அதனால ஏற்படக்கூடியது ஹார்ட் அட்டாக். அடுத்து நம்முடைய அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம். எஸ்ஏ நோட், ஏவி நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் மசில இயக்க வைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல ஏதாவது அப்நார்மலிட்டீஸ் இருந்தால், அதனாலயும் ஹார்ட் அட்டாக் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல வரக்கூடிய பிரச்சனை மாதிரியாக, அங்க இருக்கக்கூடிய வால்வுகள்ல பிரச்சனை வந்தாலும், அது சரியாக குளோஸ் பண்ணாம, அது அதனுடைய தன்மை முழுமையாக அந்த மூடக்கூடிய நிலை இல்லாம, அதனுடைய எலாஸ்டிசிட்டி குறைவாகி, ரத்தம் அ திரும்பி ரிவர்ஸ் ஆகக்கூடிய நிலையிலயும், இந்த மாரி பிபி ரைஸ் ஆகி, ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது, அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது தான். அதாவது ரத்த நாளங்களுக்குள்ள அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு எதனால எல்லாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, அது கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம்னால ஏற்படும். டயபெட்டிக்னால இன்சுலின் அதாவது குளுக்கோஸ் அதிகமாக பில்டப் ஆகுறதுனால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை உருவாகுறதுனால, இந்த மாரி பிளாக் ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்ததாக மன அழுத்தம் இருந்தாலும் இந்த மாரி நடக்கும். வேற மத்த எந்த இடத்துலயும் எடுத்துக்காட்டாக நம்ம ரினால் ஆர்டரியில இந்த பிளாக்கேஜ் வந்தாலும் கூட ஹார்ட் அட்டாக் வரும். அப்ப இந்த பிளாக்கேஜ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க எல்டிஎல் கொலஸ்ட்ராலு, அதுக்கப்புறம் ஒரு கிருமி தொற்று, மன அழுத்தம் இந்த மாரி சில காரணங்களால தான் வர்றதுனால, இதை முழுமையாக புரிந்து கொண்டால், இவை வராம நம்ம லைஃப் ஸ்டைல் மூலம் மாத்த முடியும். இத பத்தி ஒரு சின்ன வீடியோ பாருங்க. Coronary artery disease, or atherosclerosis, is caused by plaque buildup along the inner walls of the coronary arteries, the major blood vessels that supply the heart with blood, oxygen, and nutrients. Plaque consists of fatty materials in the blood that can decrease blood flow to the heart, often resulting in a heart attack. Risk factors include family history, high cholesterol, high blood pressure, and lifestyle choices like smoking, alcohol consumption, and lack of exercise. You can reduce your risk by pursuing a healthy lifestyle. ஸோ இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தா இருக்கணும்.
அதே மாதிரி மசில்ஸ் வந்து ஹெல்த்தா இருக்கணும். இப்போ ஹார்ட் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹார்ட்னுடைய தசை நார்கள் பலமா இருக்கணும். அதனுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை நல்லா இருக்கணும். அதனுடைய அந்த எலக்ட்ரிசிட்டி கரெக்ட்டா அந்த இண்டக்ஷன் சரியா நடக்கணும். வேஸ்ட் ரிமூவல் ஹார்ட்னுடைய மசில்ஸ்ல இருந்து வேஸ்ட் ரிமூவல் சரியா நடக்கணும். அதே மாரி இந்த பெரிஃபெரல் ஆர்டரியில ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கணும். மேலும் நம்ம பிளட் வெசல் ரொம்ப அ ஆரோக்கியமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல் உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தீலியம் என்று சொல்லக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். அங்க வந்து எந்த டேமேஜ் இல்லாம இருக்கணும். அப்போ இந்த மாரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆர்டரி, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஆர்டரி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது, நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மியா இருக்கும். அப்ப இங்க வந்து இன்ஃப்ளமேஷன் தாங்கக்கூடிய ஒரு தன்மையும், அதற்கு தகுந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு, அந்த ரத்தத்தில வரக்கூடிய பிரஷர பேஸ் பண்ணி, இதில ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், வாசோ டைலேஷன்னு சொல்லுவாங்க. அப்ப சுருங்கி விரிங்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்கும். எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஹார்ட்னுடைய மசில்ஸ் நல்லா இருக்கணும். வால்வு நல்லா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், எலாஸ்டிசிட்டி இருக்கணும். பிளட் வெசல் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையிலும், உணவு முறையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்போ உணவு பழக்கங்கள் மாற்றங்களும், அதே மாரி நம்முடைய அ லைஃப் ஸ்டைல் மாற்றங்களும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால, நம்ம முக்கியமாக உணவுல விட்டமின்ஸு, மினரல்ஸு, பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களும், கொலாஜன், ப்ரியோபயோட்டிக்ஸு, பயோ எஃப்ஏ போன்ற பல ஐட்டங்கள நம்ம அதில எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ, இத நம்ம வரிசையா பார்க்கும் பொழுது, அதற்கு நம்ம உணவுல மட்டுமே இது சிறப்பாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாததுனால, சப்ளிமெண்ட் அப்படிங்கக்கூடிய துணை உணவுகளை, சிறந்த துணை உணவுகள நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது, துணை உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதில போர்லைஃப் ரிசர்ச் நிறுவனத்துடைய கார்டியோ ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இந்த போர்லைஃப் ரிசர்ச்சினுடைய கார்டியோவுல கோஎன்சைம் 10 இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, பூண்டு இருக்கு, இஞ்சி ஆயில் இருக்கு, ரெட் ரைஸ் ஈஸ்ட் இருக்கு, மாதுளம்பழம் இருக்கு, ஜிங்கோ பிளோபா இருக்கு, ரெஸ்வெட்ரால் இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் பி6, விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் பி12, நியாசின், ஃபோலிக் அமிலம், ஜிங்க்கு, செலினியம், மெக்னீசியம், காப்பர், பொட்டாசியம் இத்தனை ஐட்டங்கள் இருக்கு. ஸோ, ஒரு ஹார்ட்னுடைய மசில்ஸ பலப்படுத்துற அளவுக்கு எல்லா தேவையான ஹெர்பல்ஸு, விட்டமின்ஸு, மினரல்லாம் இருக்கிறதுனால, இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. கூட லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கூட இருக்கிறதுனால, இம்யூனிட்டி மிகப்பெரிய அளவுல அங்க சப்போர்ட் பண்ணும். அதனால அங்க இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் ஆகும். கிருமினால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், எல்டிஎல் கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்துறது, இந்த மாரி பல விஷயங்கள்ல இந்த லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து இந்த கார்டியோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. ஆக்ஸிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ஸ தடுக்குது. இந்த ஆக்ஸிடேசிவ் ஸ்ட்ரெஸ் தான் வந்து எல்டிஎல் உருவாகுறதுக்கும், ஆக்ஸிடைஸ்டு எல்டிஎல் உருவாகுறதுக்கு காரணமா இருக்கு. ரத்த ஓட்டம் சீராக நடக்க உதவி செய்து, ரத்த குழாய்கள் சுருங்கி வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் லெவல பராமரிக்கும். அதாவது எல்டிஎல்ல குறைக்கும், ஹெச்டிஎல்ல கூட்டும். மூளை மற்றும் உடம்புல எல்லா இடத்திலயும் ஆக்ஸிஜன் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, ஹீமோகுளோபின் லெவல் எல்லாத்தையும் சரியான அளவுல வச்சுக்கிற உதவும். ஸோ இதய நோய்களை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு அறிகுறி ஒண்ணு இருக்கு. ஹோமோசிஸ்டைன் லெவல் சொல்லுவோம். அதை கட்டுப்படுத்துறதுக்கும், மேம்படுத்துறதுக்கும் கார்டியோ உதவுது. ஸோ கார்டியோ அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்ட்டு. இது கேப்சூல் வடிவத்தில் இருக்கும். இத நம்ம பிரிவென்ஷனுக்கும் எடுத்துக்கலாம். இல்ல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அடைப்பு இல்லாதவங்க கன்சல்டேஷன்ல தாராளமா இத எடுத்துக்கொண்டு சிறப்பான ஆரோக்கியத்தை அடைய முடியும். அடுத்ததாக ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்ஸிடென்ட் நமக்கு தேவை. ஏன்னா செல்கள்ல டேமேஜ் ஆகுறது, அதே மாரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உருவாகுறது, ஹெச்டிஎல் குறைவா போறது, ஆக்சிடேஷன் அதிகமா நடக்கிறது, மெட்டபாலிசம் குறைவா நடக்கிறது. இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ரியோவிடான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஒரு லிக்விட் பானம் நமக்கு ஆன்டி ஆக்ஸிடென்ட் பானம் ட்ரிங்க் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், உயிராற்றலை மேம்படுத்தும், இதய ரத்த நாளங்களை பலப்படுத்தும்.
எலும்பு மூட்டுகள் பலப்படுத்தும். ரத்த சிவப்பு அணுக்கள ஹீமோகுளோபின கூட்டக்கூடியதா இருக்கும். டைஜஸ்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓவராலா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ங்கிறதுனால செல் டேமேஜை தடுத்து, ஆக்சிடேஷன் ஆகுறத தடுத்து, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படிங்கிறது தான் இதில உள்ள முக்கியமான விஷயம். அது தவிர ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலையும் கூட்டக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபேக்டர் ஃபார்முலாவுல அந்த மாரி என்னதான் ஐட்டங்கள் இருக்குன்னு பார்த்தா, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இஎக்ஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இதுல பசுவோட சீம்பால்ல இருந்து எடுக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகளும், முட்டையோட மஞ்சக்கருவில இருந்து எடுக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் இருக்கும். அக்காய் பெர்ரியினுடைய முக்கிய எல்லா சத்துக்களும் அதில இருக்கும். ஆப்பிளினுடைய சத்துக்கள் இருக்கும். மாதுளை, எல்டர்பெர்ரி, கருநில திராட்சை, ப்ளூபெர்ரி இந்த எல்லா பொருட்களுடைய பழத்தினுடைய கலவை, கான்சன்ட்ரேட் கலவை இதில இருக்கிறதுனால, இது நமக்கு ஒரு வலிமையான நோய் சக்தியை குடுக்கும். பவர்ஃபுல் ஆன்டி ஆக்ஸிடென்ட்டாக செயல்படும். கெட்ட கொழுப்ப குறைக்கும். பார்த்தீங்கன்னா, பசியின்மைய போக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். கல்லீரல் அழற்சிய குறைக்கும். இரத்த குழாய் பிரச்சனையெல்லாம் சீர் செய்யக்கூடியதா இருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட் ட்ரிங்க்கு. இதை பயன்படுத்தும்போது, நம்ம NK செல் ஆக்டிவிட்டிய ரைஸ் பண்றது மூலமாக கேன்சர் வருவதை கூட தடுக்க முடியும். IgA ஆன்டிபாடி இன்கிரீஸ் பண்றதுனால, நம்ம சலைவால இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய IgA ஆன்டிபாடி இன்கிரீஸ் ஆகுறதுனால, கிருமிகளை கண்டறியக்கூடிய தன்மை அதிகமாகி, உடனுக்குடன் நம்முடைய இம்யூனிட்டி பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாரி இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல்ல மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணும். மேலும் தீங்கிழைக்கக்கூடிய செரிமான பாதையில தீங்கிழைக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ், பாராசைட் போன்றவற்றை அழிச்சு, அத நம்ம காக்கிறதுக்கு இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். என்சைம்கள், ஹார்மோன்கள் நம்ம உறுப்புகள்ல சீராக போய் சேர்வதற்கும், உற்பத்தி ஆகுறதுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது இதில மிக மிக முக்கியமான விஷயம். வேற எந்த ஒரு பொருட்களையும் நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் இருக்காது. நம்முடைய கார்டியோவிலும் இருக்கு, பிரியோடல இருக்கு. அடுத்து முக்கியமாக பயோஎஃப்ஏ, எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். நம்மோட உடம்புல இந்த ஒமேகா 3 வந்து தானா புரொடியூஸ் ஆகாது. உணவின் மூலமா தான் குடுக்கணும். நம்ம உணவுல பார்த்தீங்கன்னா, ஒமேகா 6, ஒமேகா 9லாம் நம்ம ஆயில் மூலமாக மத்த உணவுல கிடைக்குது. ஆனா ஒமேகா 3 கிடைக்காது. இது வந்து பர்ட்டிகுலரா ஃபிளாக்ஸ் சீட் ஆயிலு, ஓரேஸ் சீட் ஆயிலு, சாஃப்ளவர் ஆயில், மீன் எண்ணெய் இதில தான் கிடைக்கும். இது ஸ்பெஷலா இதற்காகவே தயாரிச்சா தான் உண்டு. அந்த வகையில போர்லைஃப் நிறுவனம் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் அண்ட் இதாவது ஃபிஷ் சோர்ஸ் இதிலேருந்து எடுத்து குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி எடுக்கிறதுனால நமக்கு உடம்புல தேவையான ஒமேகா 3னுடைய அளவு போதிய அளவுக்கு கிடைக்குது. காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். இத எடுக்கணுங்கிறது கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். காரணம், இது உடம்பு தயாரிக்காது. ஒமேகா 3 உடம்பு தயாரிக்காது. அடுத்து இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்களா, ரத்த குழாயினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்ஃப்ளமேஷன கட்டுப்படுத்தும். நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சுவாச மண்டலத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமான சருமம், உடல் எடை பராமரிப்பு, நினைவுத்திறன் தூண்டுறது, சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ 3 ப்ராடக்ட் சொன்னோம். கார்டியோ, போர்லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ, போர்லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் யோவிடா, பயோஎஃப்ஏ, எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். இந்த 3 ஐட்டங்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஆரோக்கியத்தை ரத்த நாளங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதய தசை நாளங்களை பலப்படுத்தும். வால்களுடைய இயக்கத்தை மேம்படுத்தும். அங்க எலக்ட்ரிசிட்டி நடக்கிறதுக்கான அனைத்து மினரலும் குடுக்கும். ஸோ ஓவராலா பிரிவென்ஷனுக்கும் பயன்படுத்தலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்ல அடைப்புகள் இருக்கு அப்படின்னா, டாக்டர் ஆலோசனையின் பேர்ல இத நம்ம பயன்படுத்திக்கலாம். சில டெஸ்ட் எடுக்கணும். அதுல வந்து நீங்க ஆ ஹோமோசிஸ்டைன் ஒரு டெஸ்ட் எடுங்க. அதே மாரி கம்ப்ளீட்டா அந்த லிபிட் ப்ரொஃபைல் எடுத்துருங்க. இம்யூனிட்டி டெஸ்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? நம்ம கம்ப்ளீட்டா எல்லா இம்யூன் செல்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சிபிசி டெஸ்ட் இருக்கும். அத எடுத்துக்கலாம். அதே மாரி உங்களுக்கு பிளட் பிரஷர செக் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் இருக்கா? HbA1c பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கான இந்த ப்ராடக்ட்ட எடுக்கும் பொழுது, உங்களுக்கு கன்சல்டேஷன் குடுக்குறதுக்கு இந்த துறையில நல்ல நிபுணத்துவம் படிச்சவங்க இருக்காங்க. இந்த வீடியோ அனுப்புனவங்க, அந்த பயிற்சி எடுத்தவங்களா நிச்சயமா இருப்பாங்க. நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஸோ, இப்ப என்ன அப்படின்னா, இந்த பொருள்கள உங்க இதயம் கேட்குது. இந்த இதயம் கேட்கிற அதனுடைய கேள்விகளுக்கு, அதனுடைய ரிக்வயர்மென்ட்க்கு அது சிறப்பா இயங்குறதுக்கு, இப்ப இந்த ம் வீடியோ எல்லாம் பார்த்த உங்க இதயம், இது எனக்கு தேவை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கு. உங்க இதயம் கேட்குது, எனக்கு இந்த சப்ளிமெண்ட் தேவை அப்படிங்கிறது. உங்க இதயத்திற்காக, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்க இத வாங்கி பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.